ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செயற்கை மழை பொழிய வைத்துள்ளதாக எழும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல். செயற்கை மழை என்றால் என்ன என்ற கேள்வி உலக அரங்கில் எழுப்பப்பட்டு வருகிறது. செயற்கை மழை, இந்த நுட்பத்தின் பெயர் மேக விதைப்பு முறை என்று அழைக்கிறார்கள். வேதிப்பொருட்களை விதையாக மேகங்களுக்குள் தூவுவதே மேக விதைப்பு என்கிறார்கள். இந்த மேக விதைப்பு முறை எங்கிருந்து தோன்றியது என்று திரும்பி பார்த்தால் இது குறித்த தேடல்கள் 1940ஆம் ஆண்டிலிருந்தே காணப்படுகின்றன. மேகங்கள் இல்லாத இடங்களில் அந்த வேதியியல் பொருட்களை தூவ முடியாது. எனவே முதலில் மேகங்கள் இருக்கின்றனவா இல்லையா, இருந்தால் எவ்வளவு உயரத்தில் உள்ளது, எந்த தன்மையிலான மேகம் மற்றும் வளிமண்டல நிலை அங்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டுமாம். அதனைத் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்பு அளவீடுகளை கொண்டு மேகங்களில் எந்த அளவு தண்ணீர் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு கொள்ள வேண்டுமாம். எத்தனை சுற்றளவில் எத்தனை காற்றோட்டங்கள் இருக்கிறது என்ற அளவீடுகளும் இவற்றில் அடங்கும். எத்தனை விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் இயற்கைக்கு இடையே மழையை விதைப்பது என்பது ஒரு அளவீடுக்குள் நின்று விடாது என்றும் இந்த செயற்கை மழைக்கு எதிரான கருத்துக்கள் ஏராளமாக பதிவிடப்பட்டு வருகின்றன. இதனால் மிகப்பெரிய பேரிடர்களை சந்திக்க வேண்டி வரும், அது உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றெல்லாம் எதிர்கருத்துக்களும் வரத்தான் செய்கின்றன. இந்தியாவில் முதன்முறையாக 1984ஆம் ஆண்டே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விட்டார்களாம். அப்போது தமிழ்நாடு தீவிர வறட்சியை கண்டிருந்தது என்றும் அதற்காக அப்போதைய தமிழக அரசு 1984-87ஆம் ஆண்டுகளிலும் 1993-94 ஆகிய காலகட்டங்களிலும் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களாம். கர்நாடக அரசும் 2003 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்தார்களாம். அதே வருடத்தில் மகாராஷ்டிரா அரசு இதனை நடைமுறைப்படுத்தியதாம்.